இது மெயின்லி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா ஸ்டைல் ஒரு ரெஸ்டாரண்ட். ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஸ்பேஸு, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ஸோ ஆம்பியன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. மக்களே இங்கே தான் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர்ஸ் கொடுத்தாங்க. பேம்பு எத்தனை போடுவாங்களா? நான் பேம்போவில் வந்து ஒரு கிலோ சிக்கன் வரும்னு நினச்சேன், கம்மியாக தான் வந்தது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டாங்க. என்ன மேட்டர்னா, நான் வந்து வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நந்தனா பேலஸ்ல இருக்கோம். எதுக்காக வந்திருக்கேன்னா ஃபுட் ரிவ்யூ தான். பட் இவங்க கிட்ட வந்து ஒரு ஆஃபர்ஸ் தான். இவங்க வந்து 5 வருஷம் இவங்களோட ஆனிவர்சரினால பிரியாணி தாலின்னு ஒன்று பண்றாங்களாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் பிரியாணிஸ் வச்சு கொடுக்குறாங்க. அது 444க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அது இவங்களோட ஸ்டார்டர்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். இது மெயின்லி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா ஸ்டைல் ஒரு ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கவங்க எல்லாருமே ஆந்திரா தான், தெலுங்கு தான் மோஸ்ட்லி பேசுறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி பர்மிஷன்லாம் கேட்க வந்தேன். ஸோ அப்போ கூட அவங்களால வந்து ஃப்ளூயண்டா தமிழ் பேசுறது ரொம்ப ரேரான பர்சன் தான் இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லாமே தெலுங்கு தான். ஃபுட்டும் வந்து ஆந்திரா ஸ்டைல்ல தான் இருக்குமா. ஸோ அவங்க கிட்ட யூனிக்கான ஸ்டார்டர்ஸ் அண்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உள்ள போய் சாப்பிடலாம் வாங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஸ்பேஸு, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சாப்பிட்றவங்களோட சர்வ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆர்டர் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆம்பியன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டாங்க. என்ன மேட்டர்னா, நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை வெயிட் பண்ணுங்கள், பர்மிஷன்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி, நான் சொன்னால் யாரையும் கவர் பண்ண மாட்டாங்க, நான் வந்து உட்காந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. மேபி நம்ம முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக வந்து கேட்டதுனால அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி அலோவ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை இல்லை. சோறு பார்த்தோன்னே நமக்கு பேக் டு ஃபார்ம் ஆகிடும். வந்து உட்காந்து ஆர்டரும் சொல்லியாச்சு. இப்போ வரைக்கும் சொன்ன ஆர்டர் ஒரு 1500 ரூபாய் மேலே தாண்டிச்சு. ஒரு 2000 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்க்கு இந்த மாதிரி பிளேஸுக்கு கண்டிப்பாக அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக தான் பார்க்க போகிறேன். நீங்கள் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அப்பா, எனக்குலாம் வந்து ரொம்ப சீவரிங்காக இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைல் ஃபுட்டுனா கூட தமிழ்நாடுக்காரங்களாம் அங்கங்கே கத்தினே இருப்பாங்க. ஃபுல்லாக இங்கே ஆந்திரா ஸ்டைலாக உட்காந்துருக்கவங்களும் தெலுங்கு பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்தில் அடாப்ட் ஆகிடும். அபார்ட் ஆகிடும் சொல்கிற மாதிரி அடாப்ட் ஆகிடும். மட்டன் பெப்பர் ஃப்ரை, பேம்போ சிக்கன். பேம்பு எத்தனை போடுவாங்களா? நான் பேம்போவில் வந்து ஒரு கிலோ சிக்கன் வரும்னு நினச்சேன், கம்மியாக தான் வந்தது. மக்களே இங்கே தான் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர்ஸ் கொடுத்தாங்க. இந்த பேம்பு சிக்கன் வந்துச்சு. ஸோ இது எப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கட் பண்ணி அப்படி தள்ளுறாங்க. ஸோ பேம்புலேயே வச்சு மேக் பண்ணது. இதோட ப்ரைஸ் 425. சிக்கன் விட்டு இந்த மாதிரி சிக்கன் நான் லைஃப்பில் தொட்டதே கிடையாது. அப்படியே நசுங்குது பஞ்சு மாதிரி. மட்டன் தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ டேஸ்ட்டு பார்க்கலாம். எனக்கு தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டு பிடிக்கும். அப்புறம் ஓரளவுக்கு ஆந்திரா ஸ்டைல் பிடிக்கும். கர்நாடகா தான் கொஞ்சம் செட் ஆகிட்டு இருக்கு, உடம்புல ஒன்றும் செட் ஆகல. ஆக்சுவலாக இந்த மிளகா வரைச்சி போட்டுருக்காங்க போல இருக்கு. இவங்க யூஸ் பண்ணுற மசாலா என்னன்னு தெரில. அது கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இந்த ஆந்திராவே மண்டல ஓடுது. அந்த காரம் பக்காவாக தெரியுது. காரம் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ 425க்கு ஒரு 300 கிராம் மேலே வரும் நீங்கள் சிக்கனு. நல்ல ஒர்த்து தான். ஆனியன்லாம் கொடுத்துருக்காங்க, லெமனு. ஸோ நம்ம அது கூடலாம் வச்சு பார்த்துடலாம். வந்துடுவேன். லெமனை அப்படியே அமுக்கி விட்டு இந்த ஆனியன் ரிங்கில் வச்சு டெரிஃபிக்காக இருக்குது. நான் தனியாக சாப்பிட்றதுல இந்த லெமன் ஆனியன் அதோட சாப்பிட்றதுக்கு ஒர்த்து ஸ்பாட். ஃபஸ்ட்டே வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி கிடைச்சதுனால நம்ம 5க்கு இது 4 ரேட்டிங் கொடுக்கலாம். நல்லா இருக்குது உண்மையிலே. நெக்ஸ்ட்டு பெப்பர் மட்டன் போன்லெஸ். ப்ரைஸ் வந்து 465. மட்டன் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க தெரியலையே. நான் இந்த ரெஸ்டாரண்ட் இந்த காசு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இந்த மட்டனே வந்து 460 ரூபா, அது போன்லெஸ் கொடுக்குறாங்க. மேபி அது கொஞ்சம் பயங்கர ஸ்பெஷல் போல இருக்குது, அதனால் அவ்வளோ ப்ரைஸு. ஸோ போன்லெஸ்ஸை சாப்பிட்டு பார்த்துடலாம். மட்டன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. ஆந்திராவில் நல்ல வியாபாரம் அது மிளகா தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அருமையான ஒரு வேட்டை. இப்போ அந்த வெஜ்ஜீஸ் கூட சாப்பிட்டு பார்க்கலாம். குவான்டிட்டி இதுவும் ஒத்துப்பா, ஒரு 300 to 400 கிராம் வரும் பொழுது. மொத்த மலேசியாவே இருந்து தாண்டா அப்படின்ற மாதிரி மொத்த நந்தனா பழச்சா நம்ம தான் பார்த்துனுக்கிறாங்க. ஆனால் புரியாது, மோஸ்ட்லி அவங்களுக்கு தமிழ் தெரியுமாது, அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. பட் ஐ ஃபீல் திஸ் சிக்கன் இஸ் பெட்டர் ஃப்ரம் மட்டன். எனக்கு சிக்கன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. மட்டனும் வந்து பிடிக்கலன்னா சொல்ல, இது கூட எதனா ஒரு பேரிங் வேணும்னு கேட்குது. சிங்கிளாக சோலாவாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். இது கூட ரைஸு இந்த பிரியாணி கூட சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பிகாஸ் பெப்பர் போன்லெஸ் மட்டன்ல, ஸோ அதனால அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, ஓகே தான். ஸோ ஒரு 3.7 தரலாம் 5K. எப்படி டிவிகேபி அடிக்கிறேன் பாருங்கள், கீழே பில்லை வச்சுன்னு
நம்மளுக்கு அவ்வளோ ஞாபக சக்தி கிடையாதுங்க. ப்ரைஸ் சொன்னாலும் மறந்துடும். நல்லா ஞாபக சக்தி இருந்தால் நான் யூடியூபர் ஆகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்பிட போகுது சிக்கன் சஸ்திரியா. இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபா ஆஃப். இது ஃபுல்லுனா 480 ரூபா அந்த மாதிரி வருது. ஸோ நான் 2 பேர் வந்ததுனால ஸோ 2 லெக் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஆனா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், பார்த்தேன். ஸோ இது மஸ்ட் ட்ரையா இல்லை ஒஸ்ட் ட்ரையான்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ப்ரைஸ் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் நினச்சேன். பட் 2 லெக் வச்சு 250 ரூபாய்க்கு ஓகே தான்டா எனக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன கடையில் போய் சாப்பிட்றோம், ஒரு லெக் 80 to 90 பண்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆம்பியன்ஸ் வச்சு 250 ரூபா இருந்தது. நான் கூட பார்த்துட்டு எடை போட்டேன் பயங்கரமான ஆம்பியன்ஸ்னு. ஸோ இவங்க என்னதான் நம்மள ஃபர்ஸ்ட் பெருசா வரவேற்பு கொடுக்கலனாலும் அசிங்க பார்த்தனாலும் நம்ம இவங்களோட நல்ல விஷயங்கள் நல்லதா இருக்கிறதுனால சொல்றோம். கெட்ட விஷயங்கள் இருந்ததுனாலும் சொல்றோம். இன்னும் கெட்ட விஷயம் இன்னும் வரல. ஸோ லெக்கை வந்து இப்படி டிப் பண்ணி ஒரு கட்சி பார்க்கலாம். சிக்கன்லாம் ஒரு மாதிரியா பயங்கரமா இருக்கு. சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா சிக்கன் பார்க்கறதுலே ஒரு மாதிரியா நல்லா இருக்கு. ஸோ இது கூட நல்லா டிப் பண்ணி இது இப்படிதான் சாப்பிடணுமான்னு தெரியல. பட் நான் இப்படி தான் சாப்பிட்றேன். ஏன்னா அந்த கிரேவியோட சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அடுத்தது மீட்டா கன்வெர்ட் ஆகும் போது ஸோ அப்படி இருக்கும்போது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெரி குட். எதுவுமே டிசப்பாயின்ட் பண்ணல நம்மள. ஒரு நல்லாவே பண்ணுறாங்கப்பா. நான் 5க்கு இது வந்து 4.2 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு டேஸ்ட்லையும் குறையில. ஒரு 2 பீஸ் வந்து 250 ரூபா கொடுத்ததுனால தான் இந்த நல்ல ரேட்டிங்கு. நல்லா பண்ணுறாங்க உண்மையிலே. இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் இது ப்ரைஸ் கொடுக்குறது வந்து உண்மையிலே சூப்பரான விஷயம். லெக் சும்மா கொடுக்கணுன்றது இவ்வளோண்டெல்லாம் கொடுக்காம பெரிய லெக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது கிடையாது, மீடியமான லெக் தான். ஃபைனலாக வந்தாச்சு. நம்ம வந்து எதை பார்த்து இந்த ஹோட்டலுக்குள்ள வந்தோமோ ஸோ அதான் இது. ஸோ இவங்களோட ஃபெஸ்டிவல் பிரியாணி தாலி. ஸோ அதான் இது. ஸோ இதில் பார்த்தோன்னா 5 வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் இருக்கு. நெல்லூர் சிக்கன் பிரியாணி, நெல்லூர் மட்டன் பிரியாணி, பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி, எனக்கு தெரிஞ்சு தொன்ன பிரியாணி நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் பன்னீர் பிரியாணி. ஸோ 5 டைப் ஆஃப் பிரியாணி வச்சிருக்காங்க. இது எனக்கு பார்க்கும்போது எல்லாம் ஒரு பெரிய ஆட்டோபாம், ஒரு 5 விதமான ஆட்டோபாம் வச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு கப்பு தான், ஒரு குட்டி குட்டி கப்பில் வச்சிருக்காங்க. மேபி இது அன்லிமிட்டடாக கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் சாப்பிடலாம், அவ்வளவுதான். 2 பேர்லாம் சாப்பிட முடியாது. இதுதான் நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு கொஞ்சம் கொடுத்த பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி 5 டைப் ஆஃப் பிரியாணி ஒரே பிளேட்ல வைக்கிறதுனால அந்த பிரைஸான்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நெல்லூர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துலாம். மேலே ஒரு பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ரைஸ்லாம் செம்மையா இருக்குடா. ஸோ இது கூட வந்து ரைத்தா அண்டு ஏதோ 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளைனா சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக நெல்லூர் சிக்கன் பிரியாணி இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இது பேர்லாம் கேட்டு வந்துட்டேன். இது ரைத்தா தெரியும் நம்மளுக்கு, வெஜ் கிரேவி. அது இது வந்து நாட்டி கிரேவி. ஸோ இது வந்து பெங்களூர் பிரியாணி கூட சாப்பிடணுமா. இது பேரே நாட்டி பிரியாணி தான் சொல்றாங்க. நம்ம தொன்ன பிரியாணின்றோம். ஏன்னா நம்ம தொன்ன பிரியாணி இந்த கலர் தான் இருக்கும். அது நாட்டியா இல்லை பியூட்டியான்னு சாப்பிட்டா தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்க நெல்லூர் சிக்கன் பிரியாணி ரைனா சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையில ஆந்திராவுக்கு அடிக்ட் ஆயிட்டானான்னு தெரியலனா நான் அந்த வெஜ் கிரேவி ஊத்தாம சாப்பிட்றேன். இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்றேன். ஒரு படி நல்லா பண்றாங்க. கிரேவியோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு, கிரேவியெல்லாம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. ரொம்ப பேசுறதுக்கு மனசு வரல, நல்லா இருக்கு உண்மையில. நெக்ஸ்ட் நெல்லூர் மட்டன் பிரியாணி. பெரிய ஒரு பீஸ் ஒன்று வச்சிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பீஸ் ஒன்று இருக்கு. ஓகே, பிளைனா சாப்பிடலாம். மட்டன் பிரியாணி தப்பி தூக்கிச்சுடா. உண்மையாக நல்லா இருக்குடா. மட்டன் பீஸ் பாருங்க, ரெட் மீட். ஸோ ரெட் மீட்ன்றது கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொலி பீஸ் போடுறதோட மட்டனில் ப்ரோட்டீன் பீஸ் இது. ஸோ ரொம்ப நல்லது. இது கூட ஒரு கிரேவி ஊற்றி சாப்பிட்றானாமா. காரம் பெருசாக தெரியலைங்க, காரம் இருக்கு. அதோட டேஸ்ட் மேட்ச் ஆகிடுது பக்காவா. அட போடா, மஜா பண்ணுறானுங்கடா, அது சொல்லவில்லை. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட பெங்களூர் ஸ்டைல் நாட்டி பிரியாணி. அதாவது தொன்ன பிரியாணி என்ன பிரியாணின்னு தெரில, பட் அவங்க சொன்னது சொல்கிறேன். ஸோ சிக்கன் தான் இது. மேலே சாப்பிட்டு பார்த்துடலாம். இவனும் நம்மளுக்கு பிடிக்குதுடா. என்னடா ஆச்சு நம்மளுக்கு? நம்ம நாக்கு கெட்டு போயிடுச்சா? நம்ம எதனா ஒன்று கொஞ்சம் சொல்லுவோமே, இன்னும் சொல்லாமல் இருக்கிறோமே, எப்படா இது? ஸோ அவங்களோட ஸ்பேரிங் ஒரு கிரேவி இது. அதை ஊற்றி சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்லாம். இது மட்டும் கிரேவி இல்லாமல் சாப்பிட்டாங்களா? ஆனால் கிரேவி இல்லாமல் சாப்பிட்டா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ சிக்கன்ஸ் ஒரு 3 போட்டிருக்காங்க. ஸோ அதை பிளைனாக சாப்பிட்டுலாம். சிக்கன் வச்சு கிரேவி ஊற்றி கண்டுபிடிச்சிட்டேன். இவங்களதில் இப்போ சாப்பிட்ட வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஆவரேஜ். இவங்களை கம்பேர் பண்ணான் சொல்லணுமேனா சொல்ல முன்னே இவங்க எல்லாம் 3 பேரும் டேஸ்ட் நல்லா பண்ணானுங்க. இவன் ஆவரேஜ். இவன் வந்து கிரேவி கூட சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஃபைனலாக சாப்பிட்டாலும் ஓகே அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்குறான். ஒருத்த மாட்டான்ப்பா நம்ம லிஸ்ட்டில். ஸோ ஃபைனலாக ஸோ இவங்களோட ஹைதராபாத் ஸ்டைல் பன்னீர் பிரியாணி. 4 பீஸ் பன்னீர் கொடுத்துருக்காங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பிளைனாக சாப்பிடலாம். இப்போ
பன்னீர் கூட கிரேவி ஊற்றி சாப்பிடலாம். இவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் டோட்டலாக நெல்லூர் வேற ஹைதராபாத் வேற பொழுது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு. நெல்லூர் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ரொம்ப பிடிச்சது தான் என்னை பொறுத்த வரைக்கும். 1 2 3 4 5 ஸோ என் கேட்டகரி இப்படி தான். ஆனால் எல்லாமே நல்லா இருக்குங்க. இது த பெஸ்ட், இது பெஸ்ட், அவ்வளோதான், குறை சொல்ல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 444க்கு நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வித்தவுட் டேக்ஸ் தான். நான் பில் வந்து எனக்கு காமிச்சிடுறேன் டேக்ஸோட எவ்வளோன்னு. ஓவராலாக கொடுத்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா டேஸ்ட்டில் குறை விட்டு இருந்தாங்கன்னா சொல்லலாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு. ஸோ ஒரு 5 விதமான பிரியாணி ஒரே பிளேட்டை வச்சு டேஸ்ட்லேயும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபீல் தான் கொடுத்துது. ஸோ அதனால் இதை நான் வந்து 5க்கு வந்து ஒரு 4.2 தரேன். நான் அதுக்கு சார் ஒரு டெசர்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு, நம்ம சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாரு போல இருக்கு. சாப்பிட்டோன்னே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த டெசர்ட் பேர் வந்து மேங்கோ மலாய் மட்கா. இதோட ப்ரைஸ் வந்து 135 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மட்கான்றது நல்லா தெரியும், அந்த பானைன்னுவாங்க. வாங்க உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு எதுவும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரில, சாப்பிட்டு தான் பார்க்கலாம். மேங்கோ நீ சாப்பிடுவா? மேங்கோ பிடிக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேங்கோ பிடிக்காது, எனக்கு இது பெருசாக டேஸ்ட் பிடிக்கல. இது மேபி மேங்கோ சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. கேமராமேன் மேங்கோ நல்லா சாப்பிடுவான். அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு ஓகேனா, அவனே எனக்கு ஓகே தானே அப்படின்றான். டெசர்ட் ஐம் நாட் ஹாப்பி வித் திஸ். 5க்கு 3 ரேட்டிங் தான் கொடுக்க முடியும் எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு, அதனால 3 ரேட்டிங்கு. ஸோ ஃபைனலாக வந்து ட்ரிங்க்குக்கு போயிடலாம். ப்ளூ மோஜிட்டோவில் என்ன பெருசாக குத்துற முடியும்னு தெரியல, குடிச்சு பார்க்கலாம். சேம் பெருசாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ தான் பண்ண முடியுது. ஓகே ஃபீல் தான் இது. ஒரு 5க்கு ஒரு இதுவும் 3 ரேட்டிங் தான் கொடுப்பேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணுறது பதிலாக இந்த காஸ்ட்டுக்கு ஃபுட்ஸ் டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ண நல்லா இருக்கும். என்கிட்ட ஸ்டார்டர்ஸ் மெயின் டிஷ்லாம் நல்லா இருந்துச்சு. மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரு 2 சேர்த்து ஒரு 300 300 கிட்ட ஆச்சு. பில்லும் பே பண்ணிட்டேன். 1967 கொடுத்த ப்ரைஸுக்கு ஃபுட்டில் மெயின் டிஷ்ல ஸ்டார்டர்ஸில் நல்லா பண்ணியிருக்கான். ஓகேவா? பேலன்ஸ் இந்த ஹோட்டலோட ரிவ்யூவை வெளியே போய் சொல்கிறேன். ஓகே மக்களே, சாப்பிட்டேன், வெளியே வந்துட்டேன். நம்ம சாப்பிட்ட நந்தனா பேலஸ்க்கு ரேட்டிங் கொடுக்க வந்திருக்கேன். எந்த இடம் இது அண்ணாநகர் பிரான்ச். இது ஃபர்ஸ்ட் பார்க்கிங்ல வந்து வரேன். பார்க்கிங் பிரச்சனையே இல்ல, வேலட் பார்க்கிங், அவங்களே ஏதோ ஒன்று சமாளிச்சிடுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் சொல்லவே வேணாம், வேற லெவல் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வச்சிருந்தாங்க. சர்வீஸ்லாம் டான் 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 வருது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, சாப்பிட்றவங்களோட சர்வீஸ் பண்றவங்க நிறைய பேர் சுத்துறாங்க. ஃபுட் குவாலிட்டி செம்மையா இருக்கு. நான் மேலே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓவராலா எல்லாத்தையும் பிணைஞ்சு கிணைஞ்சி ஒரு ரவுண்ட் ஆச்சு சொன்னா இதுக்கு வந்து நான் 4.5 ரேட்டிங்கே கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. இவ்வளவு நல்லா பெருமையா சொல்றது நினைச்சு இதை ப்ரொமோஷன் சொல்லாதீங்க. இதை நான் 2000 மொய் வச்சுக்கிறேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது நம்மளோட கடமை. நீ நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.